ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 11th நியூ தமிழில் இருக்கிற 5வது ஏழில் 4வது பார்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இனிக்கும் இலக்கணம் பா இயற்றி பழகலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு இலக்கண பகுதி. ரொம்ப கஷ்டமான இலக்கண பகுதி. சரிங்களா? இதில் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப நேரம் போகும் இந்த வீடியோ. சரியா? இப்போ ரீசெண்டாக 2024 நடந்த குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கேள்வி வந்துச்சு. அதுவும் இதிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை ஒன்றுக்கு நீங்கள் 2 வாட்டி படித்து வச்சுக்கணும். ஏன்னா கேள்வி கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற ஒரு பகுதி. சரிங்களா? இதில் நம்ம பா இயற்றி பா பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பான்னு நிறைய பா இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா. ஏன்னா பெரும்பாலும் இலக்கியங்கள் ஆசிரியப்பாவை வச்சு தான் இருக்கும். ஆசிரியப்பா, வெண்பா. ஏன்னா அதுதான் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பா, செய்யுள், தூக்கு, கவிதை, பாட்டு இது எல்லாமே ஒரே பொருள் வரக்கூடியது. பானாலும் ஒன்று தான், செய்யுள்னாலும் ஒன்று தான், கவிதைனாலும் ஒன்று தான், பாட்டுனாலும் ஒன்று தான், கவி அப்படின்னாலும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், தூக்கு தான் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஸோ தூக்கு என்று பொருளில் வராதது எதுன்னு வேண்டாம் கேட்கலாம். ஸோ பா, செய்யுள், தூக்கு, கவி, கவிதை, பாட்டு இது எல்லாமே ஒரே சொற்களில் ஒரே பொருளில் வருது. எல்லாமே ஒரே மீனிங் தான். பாடல்னாலும் ஒன்று தான், பாட்டுனாலும் ஒன்று தான், அந்த மாதிரி. சரிங்களா? அந்த செயலோட உறுப்புகள் பார்த்தீங்கன்னா எத்தனை? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இது எல்லாமே அந்த செயலோட. ஒரு செயல் வருது அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? முதல்ல எழுத்து இருக்கும். சரி, எழுத்து இருந்தால் தானே கவிதை. ஆமாம், முதல்ல எழுத்து இருக்கும். இரு எழுத்துக்கள் சேர்ந்து அசையாக மாறும், அசைகள் சேர்ந்து சீராக மாறும், சீர்கள் சேர்ந்து தலையாக மாறும். அதற்கேற்ற மாதிரி அடி இருக்கும். எத்தனை அடி பாடல் அப்படிங்கிற மாதிரி. அதற்கப்புறம் தான் தொடை. சரிங்களா? தொடை வழக்கு நம்ம டீட்டெயிலாக போகிறதில்ல, புரியாது அது நமக்கும், அது தேவையில்லை. ஸோ செயலின் உறுப்புகள் எது? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரிங்களா? பாக்கள் அதே மாதிரி பாக்கள் இருக்கு இல்லையா? பாக்கள் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். ஸோ பாக்களின் ஓசைகளை பொறுத்து, அந்த பாக்களோட விதிமுறைகளை பொறுத்து நாம் பாடல் இயற்றணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மரபு பாடல், மரபு கவிதை. இப்போ அந்த மாதிரி வரதில்லை, புது கவிதையில் போயிடுறோம். ஸோ பாக்களின் ஓசைகள், பாக்கள் இயற்றத்துக்கான விதிமுறைகள் எல்லாவற்றையும் விளக்குவது பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலக்காரிகை. சிறப்பு தமிழில் அந்த புக்கை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ யாப்பு அப்படிங்கிற கடலை கதக்க உதவும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா யாப்பெருங்கலக்காரிகை. சரிங்களா? ஏன்னா காரியை கற்றி கவிதை பாடுதல் கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ யாப்பு அப்படிங்கிறது அந்த யாப்புனா என்னது? கட்டுதல்னு அர்த்தம். இந்த எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாம் இந்த பாவுக்கு உரியது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு ஒரு பா இயற்றுறது பெரிய விஷயம். கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக பா இயற்ற முடியும். ஸோ அந்த யாப்பின் அடிப்படையில் யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு ஆசிரியப்பாவில் பாடல் இயற்றுறது கடினம். ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிற புக் ரொம்ப தேவை. சரிங்களா? ஸோ தமிழோட செயல் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டது. பழைய செயல்கள் எல்லாமே இசையை அடிப்படையாக கொண்டது. ஸோ அந்த ஓசை தான் பார்த்தீங்கன்னா தமிழ் செயல்களை மெருகேற்றும். நாம் படிக்கும்போது இப்போ முதல்ல இந்த பாட்டுக்கு முன்னாடி அகநானூறு பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஓசையோடு படிக்கும்போது அழகாக இருக்கும். அது நம்மளுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அது சங்ககால கவிதை. ஸோ அந்த ஓசை தான் செயலுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. இந்த ஓசை அடிப்படையை பொறுத்து பாக்கள் 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. அதே மாதிரி வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பானா அகவலோசை, களிப்பா அப்படின்னா துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. இதுவே பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா செப்பலோசை. சரிங்களா? ஆசிரியப்பா அப்படின்னா அகவலோசை, களிப்பா அப்படின்னா துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. தூங்கல் அப்படின்னா ஏறி இறங்கி வரும். வெண்பா அப்படின்னா செப்பலோசைனா மெல்லிய ஓசையை கொண்டது. சரிங்களா? இது பார்த்து வச்சுங்க. அடுத்து செய்யுளில் மோனை, எதுகை, ஏபு. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, கடைசி எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஓசையில் வருது பார்த்தீங்கன்னா ஏய்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா இசையை பிணைக்கும். அசால்ட்டு புலி, அசாத்திய புலி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இல்லையா? அது பேசும்போது ஒரு ரைமிங்காக இருக்கு இல்லையா? அந்த ரைமிங் தான் பார்த்தீங்கன்னா இசையை கொடுக்கும். சரிங்களா? சீர் அடிப்படையில் இப்போ சீர் அப்படிங்கிறது 2 சீர்கள் சேர்ந்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி சீர் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா நாம் அடிகள் வரையறை செய்யலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி குரூப் 2, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. குரலடி
குறள் எத்தனை அடி இருக்கு? திருக்குறள் எத்தனை அடி இருக்கு? 2 அடி இருக்கு. மேலே 4 சீரு, கீழே 3 சீரு. அதுதான் சீர். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மேலே 4 இருக்கும், கீழே 3 இருக்கும். எத்தனை அடி இருக்கு? 2 அடி இருக்கு. 2 அடி இருந்துச்சு அப்படின்னா அது குறள் அடி. இந்த லைன் இருக்கு இல்லைங்க, இந்த பாருங்க, இது குறள் இணைந்து வருதல் அப்படிங்கிறது தான் சீர். இப்போ இது எத்தனை அடி இருக்குது? 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி. 6 அடி இருக்கு. ஸோ இதுதான் அடிகள். சரிங்களா? அந்த மாதிரி இரு சீர்கள், 2 சீர்கள், 2 சீர்களாக 2 அடிகள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா குறள் அடி 2 சீர்களாக வரும். மேலே ஒரு சீரு, கீழே ஒரு சீரு. சிந்தடி அல்லது சிந்தடி 3 அடியாக வரும், 3 சீராக வரும். சரிங்களா? இந்த மாதிரி 3 இருக்கும், 3 லைன் இருக்கும். சரியா? அளவடி அல்லது நேரடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர்கள் வரும். இதுதான் அடிக்கடி கேள்வி வந்திருக்கும். நேரடி என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 சீர்களாக வரக்கூடிய அடி குறளடி, சிந்தடி, அளவடின்னு கொடுக்காம நேரடின்னு ஆப்ஷனில் வைப்பாங்க. ஸோ 4 சீர்கள் அப்படின்னா அளவடி. நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள் வரும், 5 லைன் வரும். 6 அல்லது அதற்கு மேற்பட்டு வந்துச்சுன்னா களி நெடிலடி. சரி, 2னா குறள், 3னா சிந்து, 4னா அளவு அல்லது நேரடி, 5 அப்படின்னா நெடிலடி, 6 அதற்கு மேற்பட்டதுன்னா களி நெடிலடி. இது 2ஐயும் பார்த்து வச்சுங்க. இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. சரியா? ஸோ பா இயற்றுவதற்கு எளிய வடிவம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. ஆசிரியப்பா என்ன ஓசை? அகவலோசை. ஸோ அகவலோசை பெற்றதெல்லாம் ஆசிரியப்பாவை என்னன்னு சொல்லுவாங்க? அகவற்பான்னு சொல்லுவாங்க. பாக்கள் அகவற்பாலான் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அகவற்பானாலும் ஆசிரியப்பானாலும் ஒன்று தான். அதன் ஓசையின் அடிப்படையில் அதை அகவற்பான்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 அசைகளால் அமையும். ஆசிரியப்பாக்களால் ஆன பாடல்களே சங்கத்தமிழில் மிகுதியாக உள்ளது. அசைனா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதான் அசை. நேர் நேர் தேமா அப்படிங்கிறாங்கல்ல, இது ஒரு அசை, இது ஒரு அசை, இதுதான் அசை. சரிங்களா? நேரசை நிறையசை 2 அசை தான் இருக்கு. அந்த எழுத்துக்களை பிரிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அசைன்னு சொல்லுவாங்க. மாத்திரையை பிரிக்கிறதா அசை. ஸோ ஆசிரியப்பா பெரும்பாலும் 2 அசைகளால் ஆனது. சரிங்களா? அதோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும். இந்த எழுத்து தான் அது நேரசையா நிறையசையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். எவ்வளோ பெரிய சொல்லாக இருந்தாலும் நேரசை நிறையசைங்கிறதுல முடிஞ்சு போயிடும். அசை அப்படிங்கிறது இசை, அந்த மாத்திரை ஒலிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து அசையை 2 வகையாக பிரிப்பாங்க, நேரசை, நிறையசை. நேரசை அப்படின்னா குறில் தனித்து, இங்க பாருங்க, கா அப்படிங்கிறது தனித்து, குறிலோட ஒற்று, கா கூட ஒரு ஒற்று எழுத்து, மெய் எழுத்து ஒன்று வருது. நெடில் தனித்து, நெடிலோட ஒற்று, குறில் ஈசி. குறில் ஒற்று, நெடில் நெடிலொற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரசை. நிறையசை அப்படின்னா இருகுறில், ஆ கா 2மே குறிலா, இருகுறில் ஒற்று, ஆ கா இம், இம்முங்கிற ஒற்று வருது. குறில் நெடில் அதோட ஒற்று. குறில் தனித்து, குறில் ஒற்று, நெடில் தனித்து, நெடில் ஒற்றுனா நேரசை. இருகுறில் தனித்து, இருகுறில் ஒற்று, குறில் நெடிலோட ஒற்று. இதை தவிர வேற எந்த சொல்லுமே உங்களுக்கு வராது. சார் சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணன் அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன், இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கண்ணை தனியாக பிரிக்கணும், நன்னை தனியாக பிரிக்கணும். நாங்கிறது குறில் தானே, குறிலோட ஒரு ஒற்று வருதா, வந்துருச்சா? இதுலேயும் சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் இருக்கு. ஒரு சீரை நீங்கள் அசை பிறப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ அல்லது 2 மெய்யெழுத்து வந்தாலோ அதை அசையில் கணக்கிடக்கூடாது. இப்போ ஆள்னு வந்துருச்சு சார், குறில் நெடில் ஒற்று எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஒற்றுன்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை சார், இங்கே இருக்கு நெடில் ஒற்று, இங்கே இருக்கு. இதை நேரசைன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இது 2 மாத்திரை அளவு தான் கொள்ள முடியும். ஒற்று எழுத்துனா அரை மாத்திரை, குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. இதை எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக இதோட மாத்திரை அளவு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஓகே, ஒரு பெரிய எழுத்து இருக்கு, ஒரு நெடில் எழுத்து இருக்கு, ஒரு ஒற்று எழுத்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 + 2.5 மாத்திரைன்னு சொல்லலாம். ஆனால்
அசை சீரசை பிரிப்பில் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்று கணக்கில் வராது. அப்ப 2 மாத்திரை அளவே கொள்ளணும். மாத்திரை அளவில் அசை பிரிக்கும் போது இகழ்ச்சி இருகுறில் ஒற்று இருகுறில் ஒற்று பிளஸ் குறிலி நெடில் ஒரு ஒற்று ஒரு குறில். இது எப்படி சார் நிறையசை இருமாத்திரை அளவே கொள்ள வேணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருகுறில் வருதோ இங்க பாருங்க இல்லு இச்சி இது ரெண்டும் கணக்கு வராது. ஸோ இது என்னது ஒரே குறில் இன்னொரு குறில் எழுத்து. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருகுறில் இந்த இச்சி கணக்கு வராது. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். சரியா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லட்டுமா? சீர் ஒன்றின் அசை பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ 2 மெய்யெழுத்துகள் வந்தாலோ அதை அசையாக கணக்கிடக்கூடாது. இதை அசையாவே மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன வருதோ இங்கே பாருங்க இருகுறில் ஒற்று இந்த இதை ரெண்டையும் கணக்கிடக்கூடாது. கடைசியாக வரதை கணக்கிடக்கூடாது. அதை நாம் நிறையசை நேரசையாகவே கணக்கிடுறோம். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? 1க்கு 2 வாட்டி கேளுங்க புரியும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீரும் தலையும். இப்போ அசைனா நம்ம பிரிச்சாச்சு சார். குறில் தனித்து வந்தால் இது ஒரு அசை, இது ஒரு அசை, இது ஒரு அசை, இது ஒரு அசை. ஸோ அந்த அசைகள் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது சீர் பிறக்கும். இங்கே பாருங்க நேர் நேர் தேமா. சரிங்களா? ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர்கள் இயற்சீர்னு சொல்லுவாங்க அல்லது ஆசிரிய உயிர்ச்சீர்னு சொல்லுவாங்க. ஸோ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இதுனா மாச்சீர் விளைச்சீர்னா இங்கே பாருங்க தேமான்னு வருதா இது மாச்சீர், விளம்னு வருதா இது விளைச்சீர். இந்த 4ம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர். இதில் மொத்தமாகவே 2 தான் வரும். நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை இந்த 4ம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர். இதுதான் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர். சார் எப்படி சார் இதை பிரிக்கிறது? நேர் நேர் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க பிரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு குறில் ஒரு ஒற்று. குறில் ஒற்றுனா என்னது? நேர். ஓகேவா? அப்புறம் நெடில் ஒரு ஒற்று நேர். ஸோ நேர் நேர் எங்கே வருது? நேர் நேர் தேமா. இங்கே வந்துருச்சா தேமா? இதுதான் பிரிக்கிறது. நீங்கள் எதை வேண்டாலும் பிரிக்கலாம், எந்த சொல்ல வேண்டாலும் நீங்கள் பிரிக்க முடியும். அசைகள் அப்படிங்கிறத பிரிங்க சார் அப்படின்னா இப்போ பாருங்க அசைகள் அப்படிங்கிறத பிரிங்க. குறில் ஒரு இருகுறில் ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து. சை அப்படிங்கிறது என்னது? குறில் எழுத்து தான். சரிங்களா? இருகுறில்னா என்னது? இருகுறில் இணைந்து. சரியா? இது நேர் நிறை அப்படிதான் பிரிக்கணும். எதை வேண்டாலும் பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து நேர் நேர் நேர். இங்கே கடைசியாக நேர் இந்த இந்த 4 மனப்பாடம் பண்ணிங்க. இந்த 4 மனப்பாடம் பண்ணிங்கன்னா மற்றது போட்டுடலாம். நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை. முதல்ல 2லையும் நேர் வரும், கடைசியில் 2லையும் நிறை வரும். நிறை நிறைன்னு வந்துச்சுன்னா விளைச்சீர், நேர் நேர்னு வந்துச்சுன்னா மாச்சீர். இந்த 4ம் சேர்ந்தது தான் இயற்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவில் இந்த இயற்சீர் தான் பெரும்பாலும் வரும். அடுத்து 3 இதோட காய் வரும். இந்த கடைசியா நேர் 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 கடைசியா இந்த 4லையுமே நேர் வந்துச்சுன்னா அது காய் சீர்னு சொல்லுவாங்க. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். இங்க கடைசியா நிறை வந்துச்சுன்னா அதை கனிச்சீர்னு சொல்லுவாங்க. தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதா? இது இயற்சீர், இது மாச்சீர், இது விளைச்சீர், இது காய்ச்சீர், கனி வந்துச்சுன்னா கனிச்சீர். ஸோ தேமா புளிமா 2 சீர் தான் வரும். தேமா புளிமா 2ம் இது 4மே 2 சீர் தான் வரும். தேமா கடைசியா வந்து நேர்ச்சீர் வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. தேமா புளிமா 2ம் நேரீற்று ஈரசை சீர். நேரீற்றுனா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நேர் கடைசியா வரும். கருவிளம் கூவிளம் விளைச்சீர்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சீர். ஈரசை சீர் அப்படின்னா நிறை ஈற்று அப்படின்னா கடைசியா நிறை வந்துச்சு அப்படின்னா அது விளைச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்க ரொம்ப குழப்பி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சிங்களேன். இங்க பாருங்க
தேமா புளிமாவில் கடைசியாக நேர் நேர் வரும். கருவிலம் கூவிலம்ல கடைசியாக நிறை நிறை வரும். அதை தான் இங்கே பாருங்கள், நிறை ஈற்று ஈரசை சீர்னு குழப்பிருக்காங்க. சரியா? இது இந்த 4 மாச்சீரும் விளச்சீரும் இயற்சீர்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய உரிச்சீர். கேள்வி வரலாம், ஆசிரிய உயிர்ச்சீரில் எத்தனை சீர்கள் வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஈரசை சீர் வரும், அதுதான் ஆன்சர். அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதில் எத்தனை சீர் இருக்கு? இங்கே பாருங்க, இங்கே ஒரு சீர், இங்கே ஒரு சீர், 2 சீர் தானே இருக்கு. ஸோ இதோட பேர் என்னது? இயற்சீர். இயற்சீர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். வெண்பா இது வந்து ஆசிரியப்பாவிற்கு உரிய அமைப்பு. வெண்பா அப்படின்னா 3 சீர்கள் வரும். காய்ச்சீர் வரும், நேர் நேர், நிறை நிறை, சரி நிறை நேர் நேர், கடைசியாக எல்லாமே நேர் நேர்னு முடிஞ்சிச்சுன்னா காய்ச்சீர். இது எதற்குரிய சீர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்குரிய சீர். இது மூவசை சீர். நேரே நேரே நேரு 3 அசை சீர் வருதா? அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க? நேர் நிறை நிறை நேர் அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறீங்க. கடைசியாக நேர் நேர்னு எழுதுனீங்கன்னா தேமா புளிமா, கடைசியாக நிறை நிறைன்னு எழுதினா கருவிலம் கூவிலம். இந்த மா வரதுனால இதை மாச்சின்னு சொல்லுவாங்க, விலம் வரதுனால விளச்சின்னு சொல்லுவாங்க. இந்த 4ம் ஆசிரியப்பாவிற்குரிய சீர்கள். இதை இயற்சீர்னு சொல்லுவாங்க, அல்லது ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர். அந்த அடிப்படையில் ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க. வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 அசைச்சீர்களால் ஆனது. அதுலேயும் காய்ச்சீருக்குரியது. கடைசியாக இதில் எல்லாத்துலேயும் நேர் நேர்னு 3ஆவதாக சேர்த்தீங்கன்னா அது எல்லாமே காய்ச்சீர். இந்த காய்ச்சீர் எந்த பாவிற்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கு உரியது. சரியா? இதோட காய்ச்சீரும் கலந்து வரும்னு சொல்றாங்க. மூவசை சீர்களில் அமைந்த காய்ச்சீரும் கலந்து வரலாம். எதில்? ஆசிரியப்பாவில் கலந்து வரலாம். இது வரைக்கும் புரிஞ்சதா? 1க்கு 2 வாட்டி கேளுங்க, புரியும். சரியா? அடுத்து ஆசிரியர் தலை. சரி, இது என்ன சார் அப்படின்னா, சில இதில் வந்து தலை அப்படின்னா என்ன அப்படின்னா, நின்ற சீரின் வாய்ப்பாடும் வரக்கூடிய சீரின் அசையும் சேர்ந்து வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது தலைன்னு சொல்லுவாங்க. தலை வந்து பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும். அதை நம்ம அடுத்த இலக்கணத்தில் பார்க்கலாம். சரியா? இப்போ ஆசிரியப்பாவிற்குரிய தலை மட்டும் பார்த்துங்க. ஆசிரியப்பாவிற்குரிய தலை வந்து பார்த்தீங்கன்னா நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறைவொன்றிய ஆசிரியர் தலை. ஸோ தலை அப்படின்னா 7 வகைப்படும். நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறைவொன்றிய ஆசிரியர் தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, காய் முன்னிறை, கனி முன்னிறை, அந்த மாதிரி வரும். சரியா? தலை 7 வகைப்படுங்க. நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சாத்தலை, ஒன்றாத வண்டாச்சலை, சரி ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, அந்த மாதிரி 7 வகைப்படும். அதை நீங்கள் படிப்பீங்க. இப்போ ஆசிரியப்பாவிற்குரிய தலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஆசிரியர் தலை, அது என்ன ஆசிரியர் தலைனா நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. சார் நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னா மாமுன் நேர் ஒன்றி வந்தால், இங்கே பாருங்க, இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, நல்லோர் செல்லு. இது எப்படி பிரிக்கலாம்? இதை முதல்ல பிரிக்கலாம். குறில் ஒற்று, அப்போ நேர். நெடில் ஒற்று, அப்போ நேர். நேர் நேர் தேமா, தேமா வந்துருச்சா? இந்த சொல்ல பிரிங்க. சொல்லோ குறில் ஒற்று, அப்போ இதுவும் நேர். நெடில் தனித்து, இப்போ இதுவும் நேர். சரியா? நேர் நேர் தேமா வந்துருச்சு. இங்கே பாருங்க, மாமுன் நேர், இங்கே மா வந்துருச்சா? மா முன்னாடி நேர் இருக்கா? ஸோ இதுதான் நேரொன்றி ஆசிரியத்தலை. நேர் 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 நேர்னு வரும். சரிங்களா? மா முன், இங்கே பாருங்க, மா முன்னாடி. இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. முன்னாடினா மா, இந்த மாக்கு முன்னாடி என்ன இருக்கு? நேர். இதுதான் நேரொன்றிய ஆசிரியத்தலை. நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை அப்படின்னா இங்கே பாருங்க, கருவினில் திருமுகம். இதை பிரிங்க. இருகுறில் என்னது? நிறை. இருகுறில் ஒற்று நிறை, நிறை நிறை கருவிலம் வந்துருச்சு. அடுத்து இதை பிரிங்க, திருமுகம் பிரிங்க. இருகுறில் நிறை, இருகுறில் ஒற்று நிறை. இங்கே பாருங்க, இது கருவிலம் முன் நிறை. இப்படி வந்துச்சுன்னா, நிறை வந்துருச்சுன்னா, கருவிலத்துக்கு முன்னாடி நிறை வந்துச்சுன்னா நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. மாக்கு முன்னாடி நேர் வந்துருச்சுன்னா நேர் ஒன்றிய ஆசிரியத்தலை. ஒன்றி வரும். ஸோ இவ்வாறு ஆசிரியப்பாவானது இயற்சீரும் ஆசிரியர் தலையும் பெற்று வரும். சார் புரியல அப்படின்னா
இந்த இயற்சீர் நேர் நேர் தேமாவோட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நேரொன்றிய ஆசிரியத்தலையோ நிறைவொன்றிய ஆசிரியத்தலையோ பெற்று வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவிற்கு உரியது. நீங்கள் முழுசாக படிக்கணும்னா குழப்பம், அப்படியே பிரித்து பிரித்து படிங்க. இது என்னன்னு புரிஞ்சிங்க, அடுத்து இது என்னன்னு புரிஞ்சிங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு புரிஞ்சிங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு லைனாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆசிரியப்பாவிற்கு உரிய இலக்கணம். நான் இங்கே ஆசிரியப்பா தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு இலக்கணம் என்னது? அகவல் ஓசை கொண்டது. அகவல் ஓசை கொண்டது. சார் அது என்ன சார் அகவல் ஓசை அப்படின்னா, அகவல் ஓசை என்னங்கிறதுக்கான புக்கில் எதுவுமே கொடுக்கல, அகவல் ஓசைன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆசு அப்படின்னா அந்த நுண்ணிய சிறிய பொருளை வரும், கொஞ்சம் மெல்லிசையாக வரலாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை. சரிங்களா? நுண்மைத்தன்மை கொண்டிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அறிவிப்பது போன்ற வாழ்த்து இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. சரிங்களா? அகவல் ஓசை பெற்று வந்ததுன்னு மட்டும் நான் வச்சுங்க, மேற்கொண்டு எதுவும் சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அகவல் ஓசை பெற்று வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்றும். அளவடி வரும், 4 சீர்கள் வந்து அளவடி அல்லது நேரடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிரியப்பாவில் எல்லாமே எத்தனை சீர்களை பெற்று வரும்? 4 சீர்களை பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிறர் சீர் கலந்தும் வரும். இயற்சீர்னா நம்ம மேலேயே பார்த்தாச்சு, என்னது? மாச்சீர் விளைச்சீர் 2 வரும். இது அதிகமாகவும், பிறசீர் அப்படின்னா இந்த மாதிரி சீர், காய்ச்சீர் கனிச்சீர் குறைஞ்சி வரும், கலந்து வரும். ஸோ இதுதான் முதல்ல ஆசிரியப்பாவோட இலக்கணம். அகவலோசை இருக்கும். எல்லா அடிகளும் பெரும்பாலும் 4 சீர்களை பெற்று வரும். இயற்சீர் அதாவது மாச்சீர் விளைச்சீர் இது அதிகமாகவும், காய்ச்சீர் கனிச்சீர் கலந்தும் வரும் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலை கலந்து வரும். ஆசிரியர் தலை எத்தனை? நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறைவொன்றிய ஆசிரியத்தலை, மாமுன்னேர் விளமுன்னிறை இது கலந்தும், இது அதிகமாகவும், மற்ற தலைகளும் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல தலைகளும் கலந்து வரும். ஆனால் அதிகமாக என்ன இருக்கும்? ஆசிரியர் தலை இருக்கும். சரிங்களா? நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர், இந்த கனிச்சீர் வருது இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடைசியா நேருக்கு பதிலா நிறை வந்துச்சுன்னா அது கனிச்சீர். சரிங்களா? அந்த கனிச்சீரை வந்து என்ன சொல்லுவாங்க? வஞ்சிப்பாவுக்கு உரிய சீர், அதனால அதை வஞ்சி உரிச்சீர்னு சொல்லுவாங்க. அந்த வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையும். சரிங்களா? வஞ்சி உரிச்சீர் வராது, அல்லது வஞ்சிப்பா வராது. கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அப்படிங்கிறது வராது. தேமாங்கனி புளிமாங்கனி வரலாம், ஆனால் கருவிலங்கனியும் கூவிலங்கனியும் வராது. சரியா? இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஏ அப்படிங்கிற ஓசையால முடியும். அவன் கொல்லே அந்த மாதிரி ஏ முடிகிற மாதிரி, இவனே அப்படிங்கிற மாதிரி ஏ முடியுது இல்லையா, அந்த மாதிரி ஏகாரத்தோட முடியும், அதுதான் சிறப்பு. ஸோ இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. பிற எழுத்தும் வரும், ஆனால் ஏ சிறப்பாக எப்படி முடியும்? ஏ அப்படிங்கிற எழுத்தை வைத்து முடியும். அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நலிக, சரிங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்களா? இதில் ஏ முடியல, சில இடத்துல ஏ. இங்கே பாருங்க, நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே, இங்கே பாருங்க கடைசியா ஏன்னு முடியுதா, இதுதான் ஆசிரியப்பா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதி எழுத்து எப்போ முடியும்? ஏ அப்படிங்கிற சிறப்பெழுத்தில் முடியும். ஏகாரத்தோட அந்த ஏவோட சேர்ந்து ஓ இ ஐ என் ஐ ஆகிய ஈறுகள்லையும் முடியும். இங்கே பாருங்க, இது என்ன? நலிக. வருதா? வரல. வேற ஏதாவது பாட்டில் ஏதாவது முடியுதான்னு பார்க்கலாமா? வணங்குகிறேன், இன் அப்படிங்கிறதுல முடியும். இங்கே பாருங்க, என் அப்படிங்கிறதுல முடியும், அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 அடி சிற்றெல்லையாக அமையும், பேரெல்லை பாடுவோன் எண்ணத்திற்கு ஏற்ப முடியும். கடைசியா முடியும் போது எத்தனை எல்லையா இருக்குன்னா 3 அடியா இருக்கும். ஒரு ஆசிரியப்பா 3 அடியில முடியும். அப்படி இல்லைன்னா எத்தனை அடியில் வேண்டாலும் முடியலாம். 2 அடியில் முடிஞ்சிச்சுன்னா அது குரல் வெண்பா.
3 அடியில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆசிரியப்பா. அதிகபட்ச சிற்றெல்லை அப்படின்னா 3 அடிங்கிறது தான் எல்லை. சிறிய எல்லை 3 அடி, பெரிய எல்லை அதிகபட்சம் பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப கற்பனைக்கேற்ப அமையும். இதுதான் ஆசிரியப்பாவிற்கான இலக்கணம். புரிஞ்சதா? சரிங்களா? அடுத்து ஆசிரியப்பாவின் வகைகள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? கடை அயற்பாதம், இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா. பாருங்க, இது வந்து அதோட இலக்கணத்தை தான் மேலே கொடுத்துருக்காங்க, அது பேர் இல்லை. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது, இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா. மற்றெல்லாம் வந்து 4 சீரில் வரும். இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு பாடல் எடுத்துக்கலாம். சரி, இதில் ஏற்ற மாதிரி அந்த பாடல் இல்லை. சரிங்களா? அதாவது எப்படின்னா, இங்கே பாருங்க, 1 2 3 4 4 வருதா? மேலே என்ன 1 2 3 4 இந்த மாதிரி 4 4 வரும். கடைசி இந்த நலிகை விட்டுருங்க. இதில் என்ன இருக்குது? 1 2 3 இந்த மாதிரி வரதான் வந்து பார்த்தீங்கன்னா நேரொன்றி ஆசிரியப்பா. கடைசியாக எப்படி வரும்? 3 சீர்களை பெற்று வரும். மற்ற அடிகள் 4 சீர்களை பெற்று வரும். கடை அயற்பாதம், கடைசி பாதம் ஒன்று குறையும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. இடைபல குன்றின் இணைக்குரல், முதல் அடியும் முதல்ல 4 வரும், கடைசியில் 4 வரும், இடையில வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா. அதான் இடைப்பல குன்றின், இடையில பல இடத்துல அது குன்றி வந்துச்சுன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா. முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று வரும். இடையடிகள் இணை இணையாய் 2 சீர்களும் 3 சீர்கள் வரும். எடுத்ததுமே ஃபஸ்ட்டு 4 சீர் வரும். 4 சீர்னா எப்படி சார் அப்படின்னா, நேர் 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 தேமா, இங்கே பாருங்க தேமாங்கனியோட ஏதாவது ஒன்று வர்றது, அந்த மாதிரி வரும். சரிங்களா? முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்கள் பெற்று வரும். இடையில வந்து இடைப்பல குன்றின், இடையில பல சீர்கள் குன்றுச்சுன்னா 3 அடியாக 2 சீர்களாக வரும் அல்லது 3 சீர்களாக வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இணைகுரல் ஆசிரியப்பா. சரியா? எல்லா அடிகளும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் குறையும். இணைக்குரல் அப்படின்னா இடையில குறையும். எல்லா அடியிலையும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டில ஆசிரியர். எல்லா சீர்களும் 4 சீர்களே பெற்று வரும். ஏ என்ற எழுத்தாலும் என் என்ற எழுத்தாலும் அசை சொல்லால் முடியும். சரிங்களா? ஏ அப்படிங்கிற மாதிரி முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏன்னு முடியும், இல்லை இன்னுன்னு முடியும். ஸோ நிலை மண்டில ஆசிரியப்பானா எல்லாத்துலேயும் 4 வரும். இணைகுறில்னா மேலே 4 வரும், கீழே 4 வரும், இடையில குறைஞ்சி வரும். சரிங்களா? நேரிசை ஆசிரியப்பானா இறுதி அடி மட்டும் 3 சீர் வரும், மற்றதெல்லாம் 4 வரும். சரிங்களா? நிலை மண்டில ஆசிரியப்பா மாதிரி இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா அடிமண்டில ஆசிரியப்பா. நடு ஆதி அந்தத்துக்கு அடைதரு பாதத்து அகவல் அரிமண்டிலமே. இதை விட்டுருங்க, இதை பாருங்க. பாலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவது அரிமண்டில ஆசிரியப்பா. இதில் எத்தனை சீர்கள்னு குடிக்கல. பாடல் உள்ள அடிகளை எப்படி மாற்றி மாற்றி போட்டாலுமே ஓசையும் குறையாது, பாடலும் மாறாது. அதான் அடிமறி மாறினாலும் பொருள் மாறாதது வந்து பார்த்தீங்கன்னா அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடி மாறினாலும் பொருள் மண்டாது. சரிங்களா? இதுக்கு இந்த மற்ற இனங்கள் என்ன அப்படின்னா ஆசிரியர் தாளிசை, ஆசிரியர் துறை, ஆசிரியர் விருத்தம் எப்படி ஆசிரியப்பாவின் இனங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அரிமண்டில ஆசிரியப்பா. இறுதி அடி மட்டும் 3 சீர், மற்றதெல்லாம் 4 சீர் வந்துச்சுன்னா நேரிசை ஆசிரியப்பா. இறுதியும் முதலும் 4 சீர் வருது, இடையில வந்து 2 சீர்கள் 3 சீர்கள் கலந்து வந்துச்சு அப்படின்னா இணைகுரல் ஆசிரியப்பா. எல்லா அடியும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் பொருளும் ஓசையும் மாறாதது அடிமண்டில ஆசிரியப்பா. சரியா? இப்போ இதற்கான பாடல்கள் கொடுத்து அது இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ், வாலிய பாரத மணித்தரு நாடு. பாரதியார பாடல். இன்றமை வருந்தும் இன்னல்கள் மாய்க,
தன்மையை வந்து தெய்துக தீதெல்லாம் நலிக. பாருங்க பாடல்ல ஒவ்வொரு அடியும் ஒரு சீரு 2 சீரு 3 சீரு 4 சீர் வருது. ஸோ 4 ஈரசை சீர்களால் அமைந்து வருவது என்னது? இது என்ன ஆசிரியப்பா? பார்த்தோல்ல, நிலைமண்டில ஆசிரியப்பா. சரிங்களா? காய்ச்சீராகிய மூவசை சீர்களை பெற்று வந்த ஆசிரியப்பா. காய்ச்சீரானா என்ன சார் அப்படின்னா நேர் 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 தேமாங்காய். சார் எப்படி சார் அப்படின்னா நெடில் நேர். சரிங்களா? இருகுறில் நிறை அப்படி வச்சுங்க. நேர் நிறை கருவிலம் இதெல்லாம் பிரிச்சா நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். இங்க கொடுத்துருப்பாங்க, மேற்கண்ட பாடலை பிரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி சார் பிரிச்சிருக்காங்க. நான் பிரிச்ச மாதிரி இங்க பாருங்க. வாலிய நேர் நிறை, செந்தமிழ் இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இருவரில் ஒற்று நிறை, குறில் ஒற்று நிறை, நேர் நிறை நேர் நிறை நேர் நிறை நிறை நேர். சரியா? இப்படி பிரிச்சிருக்காங்க. மாச்சீர் என்று கூறினாலும் முதலில் அது ஈரசை சீர் என்றும் பிறகு நேரசை ஈட்டிலே உடைய ஈரசை சீர் என்றும், காய்ச்சீர் என்று கூறினால் முதலில் மூவசை சீர் என்றும் பிறகு நேரசை உடைய மூவசை சீரும் என்று. இதை விடுங்க, குழப்பறாங்க. இந்த பகுதியவே விட்டுருங்க. எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிச்சுல்ல, ஆசிரியப்பாவோட இலக்கணம் தெரிஞ்சுக்கல, அதோட விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். ஏன்னா அதை பிரிச்சிருக்காங்க, அசையா பிரிச்சிருக்காங்க. சார் அசையாக பிரித்தாலும் இது எப்படி ஆசிரியப்பா அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 4 பாக்கள். இப்போ 4 இது வருது இல்லையா? ஆசிரியப்பாவோட இலக்கணம் இதுதான். 4 சீர்கள் 4 சீர்களாக வருது. காய்ச்சீராகிய மூவசை சீர்களை பெற்று வந்தது. காய்ச்சீரானா என்னது? நேர் 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 தேமாங்காய் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இது. சரியா? பாடலைக்குரிய அசை வாய்ப்பாடு நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம், நிறை நேர் பொலிமா. இதுதான் பிரிச்சது. சரிங்களா? இயற்சீரும் காய்ச்சீரும் பயின்று வந்தது. இங்க பாருங்க, விளச்சீர் இருக்கு, இதை இயற்சீர்னு சொல்லுவாங்க. விளச்சீர் இருக்கு, இயற்சீர்னு சொல்லுவாங்க. கூவிலம் கருகுலம் விளச்சீர், புளிமா தேமா காய்ச்சீர், சரி மாச்சீர், இதை இயற்சீர். சார் தேமாங்காய் இங்க பாருங்க, காய்ச்சீர்னா நான் 3 வரும் இல்லையா? 3 சீரும் பயின்று வந்தது. இந்த மாதிரியே வந்திருக்கு. சரியா? இப்படிதான் பிரிப்பாங்க. மேலகத்தை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க, அதை பிரித்து எழுதியிருக்காங்க. ஒரு பாடல் ஆசிரியப்பாவிற்கான இலக்கணம் கொடுத்துட்டு அது அசையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையாக பிரிச்சிருக்காங்க. இதற்கு இந்த தலைக்குரிய வாய்ப்பாடு இங்க பாருங்க, விளமுன் நேர், விளமுன் நிறை. இது எல்லாமே நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. சார் வெண்சீர் வெண்டலைன்னு அப்படின்னா விளமுன் நிறை, காய்முன் நேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம இலக்கணம் எடுக்கும்போது இந்த தலையை எடுப்போம். சரிங்களா? நேரொன்றிய ஆசிரியர் தலைனா விளமுன் நேர், விளமுன் நேர், விளமுன் நிறை, இதெல்லாம் மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைலாம் நம்ம தனியாக பார்ப்போம். இதில் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவிற்குரிய விருத்தங்கள் அதாவது ஆசிரியப்பாவிலோட இனங்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. சார் ஆசிரிய விருத்தம் அப்படின்னா 6 சீர்களால் அமைந்த பாடல்கள் அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். 7 சீர்களால் அமைந்தது வந்து அதாவது 5 சீர்களை தாண்டி 5 சீர் வரைக்கும் நெடிலடி, 6 சீர் அதுக்கு மேலே போச்சுன்னா களிநெடிலடின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்படி வரது வந்து பார்த்தீங்கன்னா அறுசீர் களிநெடிலடி, 7 சீர் களிநெடிலடி, 8 சீர் களிநெடிலடின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய விருத்தம். சரிங்களா? 6 சீருக்கு மேலே எத்தனை வந்தாலும் அது களிநெடிலடி. இந்த 6 சீர் களிநெடிலடி, 7 சீர் களிநெடிலடி, 8 சீர் களிநெடிலடி அப்படின்னு வர்றது எல்லாமே ஆசிரிய விருத்தம். சரிங்களா? ஸோ அது வந்து 6 சீர் களிநெடிலடி வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையிலே கொண்டதாக இருக்கும்.
4 அடி அளவத்தும் வரும். முதலில் 4 சீரில் மோனை எழுத்தும் முதல் சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அரிசீர் கலினடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, புரியாது. சரிங்களா? 4 அடி அரிசீர் கலிநெடிலடிகள் அப்படின்னா 4 அடிகள் அளவத்து வரணும். முதல் சீரிலும் 4வது சீரிலும் மோனை அமைத்தும் முதல் சீரிலும் 5வது சீரிலும் மோனை அமைத்தும் அரிசீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம். முதல் சீரில் 4வது சீரில் மோனை வரலாம், முதல் சீரிலையும் 5வது சீரிலையும் மோனை வரலாம். சரிங்களா? அப்படி ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6 சீர்கள் பெற்று முதல் சீரிலும் 4வது சீரிலும் மோனை அமைத்து சிறுமுகிறாங்க. பாருங்க, இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரிச்சா 5 சீர் வரும். சரிங்களா? லேனும் ஏனும் யாப்பு யாப்பு மாப்பி மடி காப்பு கா. இங்க பாரு மோனை வருதா, அதான் சொல்றாங்க. சரியா? ஸோ இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாடல். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கம்மலை செங்கல் அச்சுதா அமரர் ஏரே அயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளே தொண்டரடி பொறியாழ்வார். இதே மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பார் கண்ணதாசன். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே. சரியா? இந்த 2 பாடலை பார்த்து வச்சுங்க. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல்லிதழ் எங்கே கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க கேட்பாங்க. சரியா? ஸோ ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறிண்ட ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்குரிய சீரும் தலை நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறைவொன்றிய ஆசிரியர் தலை. மாச்சீர் விளச்சீர் இயற்சீர், அதுதான் அது. அரிசீர் கலிநெடிலி ஆசிரியர் விதிகளையும் கூறுகன்னு கொடுத்துருக்காங்க, அந்த விதிகளை எழுதி வச்சிருங்க. நேரிசை ஆசிரியப்பா, நேரிசைனா என்னது? மற்ற முதல் இறுதி அடி மட்டும் 3 வரும், மற்றதெல்லாம் 4 வரும். சரிங்களா? ஸோ 3ஆவது வர்றது என்ன சொல்லுவாங்க? 3 அடிகள். முதல்ல கொஞ்சம் குழப்பறமா இருந்துச்சு அப்படின்னா முதல்ல தெரிஞ்சதை போட்டுருங்க. ஸோ அளவடிகள் அப்படின்னா அளவடினா எத்தனை அடி வரும்? குரலடி, அப்புறம் சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நெடிலடி களி நெடிலடி. 2 சீர்கள் வந்துச்சுன்னா 2 அடிகள்னா குரலடி, 3 அப்படின்னா சிந்தடி, 4 அப்படின்னா அளவடி. எல்லா இதுவும் அளவடி பெற்று வருவது நிலைமண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் 4 சீர் வரும். அரிமண்டில ஆசிரியப்பா, அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது. சரியா? அடுத்து முதல் அடியும் இறுதி அடியும் அதாவது முதல்லையும் 4 வரும், இறுதியிலையும் 4 வரும். இடையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 2 3ன்னு வரும். அதுதான் அளவடின்னு கொடுத்துட்டாங்க, 4 அடின்னு கொடுக்காம இந்த இடத்துல அளவடின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களை குழப்பறதுக்கான காரணம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்துலாம். நேரிசை ஆசிரியப்பா, நேரிசைனா என்ன இருக்கும்? கடைசி அடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியாக வரும். 3 அடினா சிந்தடி. ஸோ இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தி அடியாய் வரும். ஸோ போட்டுங்க. இணைகுரல் இடையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். ஸோ முதல் அடியும் இறுதி அடியும் அளவடியாக வரும். ஸோ இதுக்கு இது. நிலைமண்டில அப்படின்னா எல்லா அடிகளும் ஒரே மாதிரி வரும். அரிமண்டில அப்படின்னா அடிகளை மாற்றினாலும் ஓசை பெற்று வராது. புரிஞ்சதா? இப்படி தான் போட்டிருக்காங்க. இது அப்படியே பார்த்தீங்க, இது அப்படியே கேட்பாங்க. சார் புரியல அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. முதல்ல அளவடினா என்ன பாருங்க, மேலே போய் பார்க்கலாம். அளவடினா 4 வரும். ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா? இங்கே பாருங்க, குரலடினா 2, சிந்தடினா 3, அளவடினா 4, 5னா நெடிலடி, 6 அதற்கு மேற்பட்டதுனா களிநடி. ஸோ குரலடி 2, குரல் 2 அடியில் இருக்கா? அடுத்து சிந்தடினா 3, அளவடி அப்படின்னா 4. அதை நான் வச்சுக்கிறீங்களா? ஸோ இங்கே பாருங்க, இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரசை. மற்ற அடிகள் 4 சீர்களை பெற்று வரும். இறுதி அடிக்கு முந்தைய அடி. சரியா?
ஸோ மறுபடியும் இதை வச்சு நாம் கெஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக போடலாம். நேரிசை ஆசிரியப்பாவில் இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 அடிகளை பெற்றோர். 3 அடி அப்படின்னா சிந்தடி. ஸோ இறுதி அடியின் முந்தைய அடி. ஸோ இதுக்கு போட்டாச்சு. இணைகுரல் ஆசிரியப்பா முதல் அடியும் இறுதி அடியும் 4 அடிகளை பெற்று வரும். இடையில குறைஞ்சி வரும். ஸோ 4 அடினா அளவடி. ஸோ முதல் அடியும் இறுதி அடியும் அளவடிகளை பெற்று வரும். நிலை மண்டில அப்படின்னா அடிகளை எல்லாமே ஒரே மாதிரி வரும். எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். 4 அதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவடி. அரிமண்டிலை அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இதெல்லாம் பயிற்சி. சரியா? இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. இன்னும் என்ன இருக்கு? மொழியை ஆழ்வோம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒன்று இருக்கு. இதில் நம்ம என்ன பார்த்துடலாம்? இதை மட்டும் பார்த்துடலாம். பொருந்தாததை தேறுக. ஆனந்தரங்கள் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகள். ஒவ்வொரு நாளும் நிகழ்வுக்கு நேரம் நிகழ்விடம் குறிப்பிடப்படாமல் செய்திகளை எழுதியிருந்தார், குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதுதான் தவறு. சரியா? அதுக்கப்புறம் ஐரோப்பா இந்திய அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டது. ஸோ இதுவும் தப்பு. தப்பு. ஈ தப்பு. ஸோ இதுதான் பொருந்தாதது. மொழிபெயர்ப்பாளர் இந்தியாவின் பெப்பிசு தலைமை உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தங்கைங்க தான் பொறுப்பு. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு? சாமுவேல் பெப்பிசு. சரிங்களா? உருபகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. உரு அப்படின்னு வந்துருச்சுன்னா உரி, இடன் அப்படின்னா இடம் அப்படிங்கிறதோட ஈற்று போலி. சரி, இது எங்க சார் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னா, இங்க வரும். இங்க பாருங்க, அரண் திறன். இதெல்லாம் வந்து நீங்கள் இலக்கணம் படிக்கும்போது படிச்சீங்க. இதே மாதிரி எல்லா இலக்கணம் படிக்கும்போது அந்த பாடத்தில் இருக்கிற அந்த இலக்கண குறிப்பை படித்து வச்சிங்க. சரி, இனிமேல் வர பாடங்கள்லாம் நான் இலக்கண குறிப்பு சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது சொன்னால் ரொம்ப டைம் இருக்கும். சரிங்களா? சரியானதை தேர்ந்தெடுங்க. வரைமலை கரெக்டு, வதுவை திருமணம் கரெக்டு, வாராம் யானை கரெக்டு, புடவி தான் தவறு. ஸோ ஈ தவறு. இதில் எங்கே வருது? இதுதான். சரியா? நேரொன்றிய ஆசிரியர் தலை காய்முன் நேர். சரி, மாமுன் நேர். அப்படியா? செக் பண்ணிக்கலாம். மாமுன் நேரொன்றிய ஆசிரியர் தலை வந்துருச்சா? இலக்கணமும் ஈஸி தான் படிச்சீங்கன்னா. சரிங்களா? இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வோம் இருக்கு. இது எல்லாமே அடுத்த பார்ட் வீடியோவில் போகிறேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் இந்த இலக்கண வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம படிக்கிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை கூட விட்டுறாதீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.